தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோவான் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்குத் தெரியாது. எனக்குத் தெரியும். எனக்கு அவரைத் தெரியாது என நான் சொன்னால், உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்குத் தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தைக் காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனைக் கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை. நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா? என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். இதைக் கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 5ஆம் வாரம் ஏப்ரல் 10ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்ன விஷயம்? என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? என் வார்த்தையை கடைபிடிப்போர் சாக மாட்டார்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்றுமே சாக மாட்டார்கள். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்ணக வாழ்க்கை வந்து அதாவது சாவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு உலகத்துல இறந்துட்டோம். இப்ப இந்த பூமிங்கிற உலகத்துல நம்ம இறந்தோம்னா, அடுத்து ஒரு 3 வகையான உலகங்கள் இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன இருக்கு? மோட்சம் இருக்கு, உத்தரகேசலம் இருக்கு, நரகம் இருக்கு. அதுல உத்தரகேசலத்துல போனா என்ன இருக்கும்? அங்கேயும் நமக்கு ஒரு இறப்பு இருக்கு. நம்முடைய கஷ்டங்கள், நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்ச பிற்பாடு என்ன நடக்கும்? அந்த உலகத்துல நாம இறந்து மோட்சம்ங்கிற உலகத்துக்குள்ள நுழைவோம். அதே நம்ம ஸ்ட்ரெயிட்டா மோட்சம்ங்கிற உலகத்துக்குள்ள போயிட்டா என்ன ஆகும்? அங்க நாங்க சாகவே மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஸோ, ஏசப்பா சொன்ன வார்த்தைய கடைபிடிச்சோம்னா, நம்ம எங்க போலாம்? டைரக்ட்டா மோட்சத்துக்கு போயிரலாம். ஓகேங்களா? அதுவும் பாருங்க, ஏசப்பா அத சொல்லிட்டு, "உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன்" அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? ஏசப்பா ஒண்ணும் சாதாரணமா சொல்லல. அவரு சாதாரணமா சொன்னாலே அது பவர்ஃபுல் தான். ஓகேங்களா? ஆனா அவரு எப்படி சொல்றாரு? "உறுதியாக சொல்றேன்டா" அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம நற்செய்தியில பாருங்களேன், ஏசப்பா என்ன சொல்றாரு? "ஆபிரகாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே நான் வாழ்ந்தவன்" அப்படின்றாரு. ஓகேங்களா? அதுவும் இல்லாம பாருங்களேன், ஒரு சூப்பரான ஒரு மறை உண்மை உள்ளார அடங்கியிருக்கு பாருங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க நற்செய்தியில. உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தைக் காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனைக் கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார். இது புரிஞ்சதா யாருக்காவது? ஒரு ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது அடிக்கடி தியான கூட்டங்கள் அட்டெண்ட் பண்றவங்க, நெறைய ஃபாதர்ஸோட பேச்சாற்றல் சாரி பிரசங்கத்தெல்லாம் கேட்டவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். ஓகேங்களா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அப்படின்னா என்ன? ஸ்டார்ட்டிங்ல கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் வச்சாரு. ஞாபகம் இருக்குங்களா? என்ன டெஸ்ட்டு? வயசான காலத்துல குழந்தைய குடுத்துட்டு, அந்த குழந்தைய வந்து எனக்கு பலியிடு அப்படின்ட்டாரு. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? தைரியமா, கடவுள் பார்த்துக்குவார். அதுவும் ஈசாக்கு கிட்ட என்ன சொல்றாரு? ஈசாக்கு கேட்கிறாரு பாருங்க. அப்பா,
எங்க பலி குடுக்குறதுக்கு ஆடே எதுவுமே இல்லாம நம்ம மட்டும் போறோமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு? கடவுள் குடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட கூட்டிட்டு போறாரு. ஓகேங்களா? ஸோ ஆபிரகாம் இயேசு வரும் காலத்தை அதாவது அவர் வரும் காலத்தின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு வழிய வந்து கடவுள் குடுப்பாரு அப்படின்னு போனாரு. ஸோ கடைசியா எத பலியிட்டாங்க? ஒரு ஆட்டுக்குட்டிய பலியிட்டாங்க. ஸோ நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்டுக்குட்டி யாரு? நமக்காக பாவத்த சுமக்க வந்த ஆட்டுக்குட்டி யாரு? ஏசப்பா தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஏசப்பாங்கிற ஆட்டுக்குட்டி ஒரு வேள அவரு நம்பிக்கை எவ்ளோ நம்பிக்கையா பாருங்களேன். ஆபிரகாம் கடவுள் குடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போனாரு. அண்ட் இந்த நற்செய்தியில பாருங்க, அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார். ஸோ அவரு நம்பிக்கையோட போனாரு. கடவுள் கண்டிப்பா எனக்கு பதிலா ஒரு பலி ஆடு குடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட போனாரு. அதே மாரி ஒரு பலி ஆடு குடுத்தாரு. அந்த ஆடு தான் நம்ம ஏசப்பா. ஓகேங்களா? ஸோ அந்த காலத்திலேயே கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மகனையே பலியா குடுக்க போறேங்கிறத ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? அந்த ஆடே நான் தான். அந்த மாதிரி தான் இப்பயும் நானும் வந்திருக்கேன். உங்க அனைவருடைய பாவத்துக்கும் நீங்க எல்லாரும் இறந்து போறதுக்கு பதிலா, நான் உங்களுக்காக இறக்கறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியா வந்திருக்கேன். நான் ஒரு பலி பொருளா வந்திருக்கேன் அப்படின்றத ஏசப்பா எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? நெனச்சு பாருங்க. எந்த கடவுளாவது மனிதன் செய்ற பாவத்துக்கு மனிதனா பொறந்து அவன் பாவத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு இறக்கறது உண்டா? நெனச்சு பாருங்க. சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.